திமுக பொருளாளர் துரைமுருகன் மற்றும் உதவியாளர் அஸ்கர் அலி ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையில் பல கோடி ரூபாய் பணம் மற்றும் ஆவணங்களை சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக பொருளாளர் திரு துரைமுருகனின் மகனும் வேலூர் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளருமான திரு கதிர் ஆனந்திற்கு சொந்தமான கல்லூரியில் கடந்த 30ஆம் தேதி முதல் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். திரு துரைமுருகனின் காட்பாடி வீடு, கிறிஸ்டியன் பேட்டையில் உள்ள கல்லூரி, பள்ளி இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். இந்த சோதனையின் போது ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியிருந்தது. இதனைத் தொடர்ந்து நேற்று மீண்டும் கதிர் ஆனந்திற்கு சொந்தமான கல்லூரி உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடத்தினர். பள்ளிக்குப்பத்தில் திமுக பகுதி செயலாளர் பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டது. கல்புத்தூரில் உள்ள துரைமுருகனின் உதவியாளர் திரு அஸ்கர் அலி வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் பல கோடி ரூபாயும் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே வருமான வரித்துறை சோதனைக்கு எதிராக துரைமுருகன் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த சோதனை குறித்து பேட்டியளித்த திரு துரைமுருகன் அரசியல் லாபத்திற்காக இந்த சோதனை நடத்தப்பட்டதாக கூறினார். வாக்கு கேட்கறத தடுத்திருக்காங்க. இப்படி தடுத்து விடுறதுனாலையும் நாங்கெல்லாம் மருத்துவர் அளிக்கிறோம். ஆக எதிரிகளை ஈஸியா வெற்றி செய்யலாம். ஒரே ஒரு அரசியல் கணக்குத்தான் இந்த சோதனை. இது பியூர்லி அரசியல், முழுக்க அரசியல். இதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தொகுதி திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் வீட்டில் தேர்தல் பறக்கும் படையினர் மீண்டும் சோதனை மேற்கொண்டனர். தண்டுப்பத்தில் உள்ள அவரது பண்ணை வீடு மற்றும் தோட்டத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் 2வது முறையாக திடீர் சோதனை நடத்தினர்.